Taste the Daily. சென்னை எர்ணாவூர் பகுதியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு குடியிருப்பு இடிந்துவிடும் நிலையில் கிடப்பதால் குடியிருப்பு வாசிகள் அச்சத்தில் உள்ளனர். 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் இக்குடியிருப்பு முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. அன்றாட தேவைகளுக்கு வீடுகளை விட்டு வெளியேறும் குடியிருப்பு வாசிகள் தங்கள் மீது கட்டிடம் இடிந்து விழுந்து விடுமோ என்ற அச்சத்துடன் கடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து பலமுறை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அலுவலகத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டும் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. உயிருக்கு பயந்து வீட்டுக்குள் முடங்கி கிடப்பதை கேள்விப்பட்டுள்ளோம். ஆனால் திறனற்ற திமுக ஆட்சியில் வீட்டுக்குள் இருப்பதற்கு பயப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். டெல்லிக்கு செல்வோம் போராட்டத்தை தடுத்து நிறுத்தி மைனாரிட்டி பாஜக அரசு அராஜகத்தில் ஈடுபட்டதால் விவசாயிகள் கொந்தளிப்பில் ஆழ்ந்துள்ளனர். வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைநகர் டெல்லி எல்லையில் விவசாயிகள் தீவிர போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு கட்டமாக டெல்லி சலோ எனப்படும் டெல்லி செல்வோம் போராட்டத்தை விவசாயிகள் மேற்கொண்டனர். இந்த நிலையில் 2 நாள் இடைவெளியில் ஞாயிறு அன்று விவசாயிகள் மீண்டும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்காக 101 விவசாயிகள் ஒரு குழுவாக ஷம்பு எல்லையில் இருந்து பேரணியாக புறப்பட்டனர். அவர்களை மைனாரிட்டி பாஜக அரசின் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் அங்கு மோதல் ஏற்பட்ட நிலையில் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தடுப்புகளை ஏற்படுத்தியும் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சின்ன உடைப்பு கிராம மக்கள் 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் 2013 நில எடுப்பு சட்டப்படி கணக்கெடுத்து நிதி வழங்க வலியுறுத்தியும் அரசு தங்களுக்கு 3 சென்ட் இடம் வழங்க வலியுறுத்தியும் சின்ன உடைப்பு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது வரை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட எந்த அரசு அதிகாரிகளும் தங்களை சந்திக்க முன்வரவில்லை என போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திறனற்ற ஸ்டாலின் அரசு பொதுமக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முக்கிய கோரிக்கையை மக்களுக்கு மாற்று குடியுரிமை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு இங்கே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதனால் வரையும் அரசு தரப்புலேருந்து எங்களை அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவே இல்லை. மாவட்ட ஆட்சியாளரும் அவரும் எங்களை ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைங்க பேசுங்க என்று கூப்பிடவே இல்லை. அதனால் அது எங்களுடைய பேச்சுவார்த்தை தொடர்ந்து அழைத்தால் நாங்கள் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கோம்.